வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்த ஆட்டுக்காலை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு தண்ணி நல்லா நம்ம அது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்ததுலேயே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்ததை அந்த ஆட்டுக்காலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 6-7 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 5 இல்லைன்னா ஒரு 7 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஆட்டுக்கால்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா ஆட்டுக்கால்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சூப்பை இப்படியே குடிக்கிறதுனால நம்ம வச்சு குடிச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்து, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 6-7 போல் முந்திரி எடுத்துக்கலாம். 1 மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாம். இப்போ 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.